நேற்று நடந்தது தான் இந்த வீடியோ. காலையில் எழுந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால கோலம் போட்டு கொஞ்சம் கலரெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வாசப்படி எல்லாமே கோலம் போட்டு பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வரதுக்குள்ளே காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்குமே வச்சுட்டு இந்த பக்கம் முந்தின நாளே வழக்கமாக பூஜை ரூம் வேறெல்லாம் செஞ்சுருவேன். ஆனால் அப்போ கொஞ்சம் நைட்டில் தண்ணியில் கை வைக்க முடியல. அதனால் காலையில் எழுந்து தான் செஞ்சுருந்தேன். காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு நானுமே காஃபி குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால சாரீ வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது இது வந்து ரோஸ் வாட்டர். எப்பயுமே குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே லைட்டாக டேப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் பொட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளானு. வெள்ளிக்கிழமைன்றதுனால வழக்கம் போல் சாம்பார் தான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். போயிட்டு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு தான் நான் குளிக்க போயிருந்தேன். ஏன்னா அரிசி கொஞ்சம் ஊறினா தான் வடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு அரிசியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன குக்கரில் பருப்பு போட்டு அதையுமே ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காய்கறி எடுக்க ஆரம்பித்தேன். முந்தின நாள் நைட்டு வந்து சித்தி கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து கீரை செய்யலை. சரி கீரை எடுத்து வச்சுட்டா சனிக்கிழமைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை எடுத்து வச்சுட்டேன். அதில் நெல்லிக்காய் கூட இருந்துச்சு. அதையுமே அப்படியே எடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த அவரைக்காய் கிடச்சிது. இந்த அவரைக்காய் மேக்ஸிமம் இந்த மாதம் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் சீசன். அதுக்கப்புறம் நம்ம தேடினாலும் இந்த அவரைக்காய் கிடைக்காது. சரி கிடைக்கும் போதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் இட்லியும் கத்திரிக்காய் சட்னியும் தான் காலையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா பொங்கி மாவு சூப்பராக வந்திருந்தது. ஸோ இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சட்னி செஞ்சிடலான்ட்டு. கத்திரிக்காய் சட்னி வந்து நான் எஃபியில் போஸ்ட் போடும்போது ரெசிபி கேட்டிருந்தீங்க, மறக்காமல் போட சொல்லி. நான் ஆல்ரெடி பழைய வீட்டில் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் புதுசாக போடுறேன். ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நான் எப்படி செய்வேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு 2 தக்காளி அப்படியே பெருசாக அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் 4 5 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் அதையுமே சேர்த்துக்கலாம். அப்புறம் இது அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் விசில் வைக்க வேண்டாம். 2 விசிலே காய்கறி நல்லா வெந்து வந்துடும். விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து நீங்கள் மத்து வச்சு அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்படி மத்து வச்சு கடையிறதா இருந்தால் காய்கறி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பெருசாக போட்டு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு எடுத்துப்பேன். ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது என்னன்னு தெரியல. இன்றைக்குமே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுக்கும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கும் சட்னி. அப்புறம் அதே குக்கரில் லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து அதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். யூஸ்வலாக நம்ம எல்லா சட்னிக்கும் தாளிக்கிற தாளிப்பு தான், எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியும் அதில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது இட்லியில் நிறைய போட்டு குழச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். நிறையவே தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நிறையா கொத்தமல்லி தழையை கட் பண்ணி மேலோட தூவிட்டு அப்படியே இறக்கிக்கலாம். இது கொதிக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. அப்படியே எடுத்து சூடாக நீங்கள் இட்லி மேலே சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் மாதிரி இருக்காது, சட்னி மாதிரி இருக்காது, நடுவில் ஒரு மாதிரி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது வந்து கோயம்புத்தூரில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு கடையில் சாப்பிட்டது தான். அப்போ வந்து கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு சொன்னாங்க. நான் சாம்பார்னு நினச்சி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் சட்னி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை கத்திரிக்காய் கடைச்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் வந்து எல்லாருக்குமே இது பிடிச்சிருச்சு, எல்லாருக்குமே இது ஃபேவரட்டாக போயிடுச்சு. அடிக்கடி நான் செய்வேன். எப்போல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த சட்னி செய்வேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். தட்டில் சூடாக இட்லி வச்சு மேலே அப்படியே ஊற்றி பசங்களுக்கு கொடுத்தா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால விரும்பி சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பர்டிகுலராக உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு டிஷ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா
நல்லாயிருக்கும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஏரியா அப்படின்றது சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு இடத்துல ஃபேமஸ் இல்லையா? அது அந்த இடத்துல சாப்பிட்டா தான் அதாவது அதோட உண்மையான சுவை வந்து நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களை கிளப்பி அனுப்புறதுக்கப்புறம் சாமி படைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நாள் வந்து நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எங்கே தப்பாச்சுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வீசிங் ரொம்ப ஹெவியாகிட்டு, அதுக்கப்புறம் நேற்று டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் நான் நேற்று லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. பசங்களை அனுப்பிட்டு அப்புறம் நானுமே லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. யாருக்கெல்லாம் என்ன டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.